AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய கோரி அமலாக்கத்துறை மனு அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த சொத்து விவரங்களை வழங்க கோரி அமலாக்கத்துறை இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் சி விஜயபாஸ்கர் மீதான குற்றப்பத்திரிகை நகலையும் வழங்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சி விஜயபாஸ்கரின் சொத்து விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்நிலையில் அந்த விவரங்களை தங்களுக்கு வழங்க கோரி புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த சொத்து விவரங்களை வழங்க கோரி அமலாக்கத்துறை மனு அளித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் சி விஜயபாஸ்கர் மீதான குற்றப்பத்திரிகை நகலையும் வழங்க வேண்டும் என அந்த மனுவில் அமலாக்கத்துறை வலியுறுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். என்ன விவரம் முத்துப்பழம்பதி? ஆனந்தி, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 8 ஆண்டு காலம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர். இவர் மீது கடந்த 2017ஆம் ஆண்டு, அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போதே தமிழக அவரோட புதுக்கோட்டையில் உள்ள வீடு, அதே போல சென்னையில் உள்ள வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. அதன் பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 56 இடங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டாங்க. அதாவது அவங்க முதல்ல வழக்கு பதிவு பண்ணது 27 கோடி ரூபாய் மதிப்பில் வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக வழக்கு பதிவு பண்ணாங்க. அதன் பின்பு அந்த சோதனைகள்லாம் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் நடந்தது. அந்த சோதனைக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமானத்தை விட 35 கோடியே 79 லட்சம் ரூபாய் கூடுதலாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அது குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு மே மாதம் புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. 216 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதோடு சேர்த்து 800 சொத்து ஆவணங்கள், அதாவது 800 சொத்து ஆவணங்களுக்கு ஒரு 10,000 பக்க நகல்களையும் இங்க சமர்ப்பித்திருந்தாங்க. அந்த வழக்கு தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது. இதுவரை 12 முறை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்நிலையில தான் நேற்று முன்தினம் தமிழகத்தில் உள்ள அவரது சென்னையில் உள்ள வீடு மற்றும் அதே போல இலுப்பூரில் உள்ள ஒரு சொந்த வீடு உள்ளிட்ட இடங்களில் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட இலுப்பூரில் உள்ள ஒரு வீட்டில் மட்டுமே 11 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டாங்க. அதே போல சென்னை உள்ளிட்ட இடங்களிலையும் சோதனை மேற்கொண்டாங்க. அவங்க ஏற்கனவே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருந்தது. இந்நிலையில் தான் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் நேற்று மாலை இங்கு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த விவரம், அதே போல குற்றப்பத்திரிகை நகல், அது மட்டுமின்றி அவருக்கான சொத்து ஆவணங்கள் 800 பக்கத்துக்கு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த 800 சொத்து மதிப்புக்கான முழு ஆவணங்களும் எனக்கு கேட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அது மட்டுமே 10,000 பக்கங்கள் வருது. அந்த ஒட்டுமொத்த ஆவணங்களும் தங்களுக்கு வேணுமென அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதனை ஏற்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது குறித்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதில் மனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த அவங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்த அந்த மனு இப்ப தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு போயிருக்கு. அவங்க மீண்டும் புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வாங்க. நாங்க இந்த நகல்களை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்பது குறித்து அவங்க பரிசீலனை பண்ணி மீண்டும் புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பின்பு அதன் விவரங்களை நீதிபதி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு வழங்குவதாகவும் தெரிய வந்திருக்கு. ஆனந்தி, அமலாக்கத்துறையினர் விஜயபாஸ்கர் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல ஏற்கனவே சோதனையில ஈடுபட்டிருந்தாங்க. என்னுடைய இந்நிலையில் அந்த சொத்து விவரங்களை வழங்க கோரி அமலாக்கத்துறை மனுவும் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.